ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். என்னோடய கொலுசு அறுந்து போய் ஒரு 2 மாதம் இருக்கும். சரி போய் மாற்றலான்னு பார்த்தா டைமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேரடியில் லொக்கேட் ஆகிருக்கு ஸ்ரீ ஹீனா ஜுவல்லர்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக அந்த கடையில் எடுத்துகிட்ருக்கேன். கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேரடி இருக்குல்ல, தேரடி குறிஞ்சி ஹோட்டல் இருக்குல்ல, அந்த லைனில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஷாப் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து சரி கொலுசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலுசு தான் பார்த்துட்டு இருந்தேன். நார்மலாக நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி டிசைன்ஸும் வச்சுருந்தாங்க. நான் அது எதுவும் செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் வரும்போதெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி மாடலு. ஆனால் ட்ரை பண்ணதில்லை. இது ரொம்ப பெருசாக இருக்கும், நம்மளுக்கு எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு தெரியல. அதனால தான் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிஸும் வச்சுருந்தாரு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கோல்டு விற்கிற விலையில் வந்து 1,00,000 ரூபாய்க்கு போயிடும் போல இருக்குது. அதுக்கு நம்ம இப்படியே வந்து ஆப்ஷனலாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. இந்த ஜிமிக்கி பாருங்களேன், 1.5 பவுன் தானே, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்துட்டு கொலுசு தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் காமிச்சிருந்தேன்ல, இந்த கொலுசு தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த கொலுசு பார்த்தோன்னே என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருச்சு. சரி இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டோம். பட் ஆனால் நான் வந்து இவ்வளோ பெரிய கொலுசு எடுக்கணும்னு ஐடியாலேயே போகல. சும்மா சிம்பிளாக தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதுவே வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வாங்கிட்டோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் ஃபுல்லாக பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 5வது நாள்னு நினைக்கிறேன். அதனால் எங்கே பார்த்தாலும் விநாயகர் வந்து கடலில் விடுறதுக்காக ஒரு கூட்டமாக போயிட்டுருந்தாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்க விநாயகரையுமே கொண்டு போயிட்டாங்க. அதோட சரின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி கொலுசு வாங்கி கொடுத்தவர் கையாலேயே போட்டால் தானே அதுக்கு ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவரே போட சொல்லியாச்சு. இது என்னென்னா போடும் போது ஒரு 1 வீக்குக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அப்படின்னாங்க. அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சின்ன வயசில் வந்து பெரிய பெரிய கொலுசாக போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து ஆன்டிக்கா அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஐடியாவே இல்லை, போடுறதும் கிடையாது. புதுசாக போட்டோன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த கொலுசு வந்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கொலுசு வாங்கணுன்னா அது என்னோடய மெட்டிக்கும் மேட்ச் ஆகிடுச்சு. அதில் இருக்க ஃப்ளவர் மாதிரியே தான் என்னோடய மெட்டியும் இருந்துச்சு. அதோட அப்படியே மேட்ச் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.